ஹே காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த 100 days vlog சேலஞ்சில் இருக்கோம். பெரிய பூனைவாலை விட்டு புலிவாலை பிடிச்ச மாதிரி, பூனைவாலை எலிவாலை விட்டு புலிவாலை பிடிச்ச மாதிரி சும்மா நம்மளும் நம்ம ரியாக்ஷனும் மாசத்துக்கு ஒரு vlog, வருஷத்துக்கு ஒரு லேட் நைட் ஷோன்னு வாழ்ந்துட்டு இருந்த நம்ம கிட்ட வந்து சேலஞ்சை பண்ணு அதை பண்ணுன்னு 100 days சேலஞ்சுக்குள்ள குதித்து விட்டோம். ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போடணும். வீடியோ அப்படி இல்லாமல் போச்சுன்னா நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு டீ குடிக்கிற வீடியோவாவது எடுத்து போடுவேன் நான். ஸோ 100 days 100 வீடியோஸ் சேலஞ்சை எப்படியாவது நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இது வந்து பிக் பாஸ் மாதிரி ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ள நம்மளே வீடியோ ஜெனரேட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் யூடியூப் பண்ணலாம், நம்மளும் vlog பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கேமராலாம் இல்லாத காலத்தில் ஒரு ஃபோனு நெஃபாஸ் X1 அப்படிங்கிற ஒரு ஃபோன் வச்சிருந்தேன். அந்த ஃபோனில் நம்ம பண்ணி பார்ப்போம், வா இறங்குவோம் அப்படின்னு இறங்கி முத இந்த சேனலுக்கு புள்ளியார் சொல்லி போட்டிருப்போம்ல, அந்த பழைய எங்களோட முதல் ஒரு சில vlogக்கு நாங்கள் ரியாக்ஷன் பண்ண போறோம். நாங்கள் vlogன்னு எடுத்த முதல் வீடியோவில் இருந்து அதுக்கப்புறம் பேசக்கூட தெரியாம இப்பயும் அப்படிதான் இருக்காங்க. அப்ப இது அதான் இப்ப சொன்னாங்கல்ல கமெண்ட், அது கூட சொல்லாம அப்படி ஏதாவது வீட்டுக்குள்ள திருட வந்தவங்க மாதிரி இருந்த பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்க போறோம். ஒரு 4 வீடியோ எடுத்து வந்திருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க, இது மாதிரி நம்ம சீரிஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா 100 வீடியோஸுக்கு மேல நாங்க எடுத்து வச்சிருக்கோம் எங்களோட பழைய சேனல்ல. இப்ப ஆமா, அந்த vlog எல்லாம் இப்ப இருக்காது. அது நீங்க தேடினாலும் அந்த அரிய பொக்கிஷம் எல்லாம் கிடைக்காது. இப்ப நான் காட்ட போற vlog கூட நீங்க எங்க போய் தேடினாலும் அது இருக்காது. எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். பல பேர் பார்த்துருப்பீங்க, பட் இப்போ இருக்கிற அளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் பெருசானதுனால முக்கால்வாசி பேர் பார்த்துருக்க சான்ஸ் இல்லை. இப்போ எங்கள் கூட சேர்ந்து பாருங்க. அதாவது நான் இப்போ பார்க்கும்போது தான் எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க. 2020 ஜனவரி 1, அதாவது சிவகார்த்திகேயனோட ஹீரோ அப்படின்னு ஒரு படம் 2019 டிசம்பருக்கு வந்துச்சு. அந்த படத்தை வந்து நாங்கள் புது வருஷம் முடிச்சுட்டு பட்டாசெல்லாம் போட்டுட்டு 1ஆம் தேதி சரி ஒரு படம் பார்க்க போகிறோம், அதை vlog பண்ணி பார்ப்போமே ஃபோனில் அப்படின்னு பண்ணி பார்த்த ஒரு vlog தான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் vlog. 7 வருஷம் 6 வருஷம் பழைய வீடியோ, உருவமெல்லாம் மாறி இருக்கும், பேசுகிற தொனி, கேமராவை பார்த்து முறைக்கிற ஒரு விதம், வைக்கிற ஃப்ரேமு. அப்போ வந்து இந்த நல்ல கேமராலாம் இல்லை, அந்த ஃபோனில் ஸ்டெபிலைசேஷன் கூட இல்லை, இப்படி ஆடும், குவாலிட்டி எல்லாம் ரொம்ப அடி வாங்கும். நான் எந்த அளவுக்குன்னா உங்களுக்கு என்ன தைரியத்தில் நான் இதை தம்ப்நெயிலா வச்சேன்னு எனக்கு தெரியல பாருங்க. வீடியோவோட தம்ப்நெயிலுங்க இது. இதெல்லாம் என்னடா இது? ஆரம்பத்துல அப்படிதான் நம்ம இருக்கணும். அதுக்கும் பாருங்களேன், கீப் வாட்சிங் என்னன்னே சொல்லாம கீப் வாட்சிங். இது என்ன வீடியோ, என்ன vlog? தம்ப்நெயில் செய்யற ஐடியாஸ் கூட அப்பெல்லாம் இல்ல, அப்பெல்லாம் தெரியாது. தம்ப்நெயில்லாம் செய்யணும், அதுக்காக டைம் மெனக்கெடுத்தணுமாங்கிறதுலாம் இல்லை. ஏன்னா அப்ப வந்து இதை விட 2 மடங்கு வெளி வேலைகள் இருந்தது. ஆமா, ஸோ இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் vlog தம்ப்நெயில், செல்ஃபி கேமராவில் எடுத்தது. இப்போ தம்ப்நெயிலே இப்படி இருக்கே, வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வீடியோவோட பேர் என்ன? ஹாப்பி நியூ இயர், தி பிகினிங் 2020. ஆஹா, கொரோனா அந்த டைம். ஆக்சுவலி நாங்க யூடியூப் பக்கம் வந்ததே கொரோனாவால தான். நாங்கெல்லாம் கொரோனா யூடியூபர்ஸ். கொரோனான்னு ஒண்ணு வரலன்னு வைங்களேன், ஆளுக்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு நார்மலா லைஃபை லீட் பண்ணி போயிட்டே இருந்திருப்போம். இப்போ வரைக்கும் யூடியூப் பக்கமே வந்திருக்க மாட்டோம். இங்க கொரோனா வந்ததுக்கு சர்வைவலுக்கு என்னடா பண்றது? நம்ம வேற ஒரு அந்நிய நாட்டுல இருக்கோம், அவசரத்துக்கு கைமாத்து வாங்குறதுக்கு சொந்தக்காரர்களும் இல்லை, என்ன பண்றது அப்படின்னு போது பண்ணி பாப்பவே அப்படின்னு கையில எடுத்ததுதான் இந்த யூடியூப். இன்னைக்கு இப்படி மாறி வந்து நிக்குது. அது சிரிக்கிறதுலயே பரிதாபமா இருக்கு. சரி, எங்களுடைய முதல் vlog பாப்போம். சரியா? குறை நிறைகள் இருந்தால் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. ஆமா, படம் பார்க்க போறோம். மிஸ்டி எல்லாம் இதுல வேற மாதிரி இருக்கு. எப்படி நம்ம எடிட்டிங் ஹரி vlogs தான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோம். இப்ப பாக்குற சேனல்ல இது அப்லோட் பண்ணல, பழைய சேனல்ல அப்லோட் பண்ணிருந்தோம். புது வருஷமா? ஆமா, மலேசியாவில் புது வருஷம். இந்த சவுண்ட் எல்லாம் எங்க இருந்து எடுத்தேன்னு எனக்கே தெரியாது. நெக்ஸ்ட் மார்னிங்
எப்படி இருக்கு தெரியும். பாருங்களேன், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும். அதுவும் ஸ்லோ மோஷன்ல தான் வருவான். மண்டை அப்படியே இருக்கே. இவர் அப்போ கொஞ்சம் குண்டா இருப்பாரு. மங்களா இருக்குங்க. தெரியல என்ன மங்களா இருக்கு. எங்க போறீங்க? गाइस, எங்களோட முதல் vlog வந்து 4.5 நிமிஷம் தான். டெஸ்டிங் vlog. இதுல பாருங்க, சம்பந்தமே இல்லாம எப்பயோ ஒரு வாட்டி மாலுக்கு போயிட்டு பாத்ரூம் போறதுக்கு நடந்து வந்தோம். அந்த ஃபுட்டேஜை எடுத்து இன்ட்ரோவா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ணோடனே வீட்டுல இருந்து ரெடி ஆகலாம். ஏன் அப்படி பண்ண தெரியல, எனக்கு தெரியல. ஏன்னா அப்ப எடிட் பண்றதுக்கு ஃபுட்டேஜஸ் எல்லாம் இல்ல. இருக்கிற ஃபுட்டேஜ் எடுத்து இதை வந்து ஸ்லோ மோஷன்ல போடு. அது மங்கள் ஃபுட்டேஜ், சும்மா சும்மா எடுத்தது. அதை எடுத்து முன்னாடி போட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்ல நடந்து வர்றாங்களா, கட் பண்ணா லிஃப்ட் பட்டன் அமுக்குறாங்களா. எப்படி என்ன செய்ய போறோம்ன்றது உங்களுக்கு நான் ப்ளாக் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ டாக்ஸியில் போய்கிட்டு இருக்கோமா, கை நடுக்கத்தை பாருங்களேன், ஆடுது கேமரா. இதில் என்ன தெரியுதுன்னு இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். நீங்கள் பாருங்க, இங்கே பாருங்க. ஐயோ, அப்பா பார்க்கும்போது நமக்கு பெருமையா எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை எடிட் பண்ணிட்டு நாங்கள் போட்டு வர பார்த்து ஆஹா எவ்வளோ சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்களேன், என்னடா பண்ணி வச்சிருக்கோம். எல்லா ஃபுட்டேஜும் ஸ்லோ மோஷன்ல தான் போட்டிருக்கேன். 7 வருஷம் ஆகி போச்சுடா. 7 வருஷத்துல எவ்வளவு மாற்றம். முகத்துல எல்லாம் ஆள் மாதிரி இந்த மாதிரி. என் பழைய டவுசரு ஏங்க, இப்படி ஒரு ஷார்ட்ஸ் நான் வச்சிருந்ததே எனக்கு மறந்துருச்சுங்க. அந்த ஷார்ட்ஸ் அங்கே போட்டிருக்கேன் பாருங்க, அந்த ஸ்லிப்பர்ஸ். என்னத்தை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்க. மூஞ்ச தவிர மற்ற எல்லாம் எடுத்திருக்கேன். ஏங்க, நீங்கள் எங்களோட ரியாக்ஷன் வீடியோஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு வீடியோவில் நம்ம அப்படி பழைய கதை பேசும்போது, நாங்களும் மலேசியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ ஒரு லிஃப்ட்டுக்கு 2 கதவு இருக்கும். அது தெரியாமல் பின் கதவு திறந்தாலும் நாங்கள் இன்னும் கதவு திறக்கல, ஐயோ மாட்டிக்கிட்டோமான்னு பயந்த கதைன்னு சொன்னேன்ல, இந்த லிஃப்ட்டு தான் அது. தான் 5வது மாடிக்கு போகணும் படம் பார்க்குறதுக்கு. ஹேர் ஸ்டைலை பாருங்களேன், வடக்கு நண்பர் மாதிரி. அப்போ பேசலனா எங்க பேசுறது, மியூசிக் மட்டும்தான் போகும். இந்த மொத்த vlogல நாங்க பேசுறது என்ன தெரியுமா, எங்க போறீங்க, படம் பார்க்க போறோம். இப்போ இந்த ஜிம் எல்லாம் இல்லைங்க அந்த இடத்துல, எடுத்துட்டாங்க. ஹீரோ படம். அப்போ டிக்கெட் பிரைஸ் வந்து 3 பேருக்கு 27 வெள்ளி தான். இப்ப விலைவாசி ஏறி போச்சு. ஆனா நல்லா இருக்கு. நான் பழைய வீடியோ டெக்கரேஷன் காட்டுறேன், இன்டீரியர் காட்டுறேன், எல்லாம் மங்கள் எடுத்து வச்சிருக்கு குருட்டு கவரு.
வெளிச்சத்தில் எடுத்த போய் ஒன்றும் தெரியல, இதில் இருட்டாக வேற இருக்கு. We enjoy the movie. Happy New Year 2020. அவ்வளோ வேற இன்னும் என்ன எதிர்பார்க்குறீங்க எங்ககிட்ட? அவ்வளோதான், எதிர்த்து வாங்க எல்லாரும். ஏங்க இந்த 4.5 நிமிஷம் வீடியோ தான் எங்களுடைய முதல் அட்டெம்ப்ட். இதுக்கப்புறம் நீங்கள் ஏன் vlog எதுவும் பண்ணலை அப்படின்னு கேட்டால், இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் விட்டுட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 8-10 மாதம் விட்டுட்டோம். அந்த கொரோனா அப்படி இப்படின்னு விட்டுட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணோம், அம்மா கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருந்தாங்க. வேலைக்கு போனாங்க தானே, இப்போ காசு சேர்த்து வச்சுருந்தாங்க. சேர்த்து வச்ச காசில் நான் யூடியூப்பில் அப்போ நான் சொல்கிறேன், இப்படி ஒரு கேமரா இருக்குது, நமக்கு என்ன கேமரா வேணும், நம்ம பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு தேடும்போது அப்போ ட்ரெண்டிங்கில் இருந்த vlogging கேமரா வந்து Canon G7X Mark II. எந்த ஃபாரின் யூடியூபர்ஸை பார்த்தாலும் அதான் வச்சுருப்பாங்க. மேலே அப்படி ஃப்ளிப் ஸ்க்ரீன் இருக்கும், ஹை குவாலிட்டியில் இருக்கும், ஜூம் பண்ணலாம், பிக்சல்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு அந்த கேமராவை பார்த்துட்டு அந்த கேமரா வாங்கணும். சரி, அந்த கேமரா எவ்வளோ விட அப்படின்னு பார்த்தா அப்போவே 7 வருஷத்துக்கு முன்னாடியே அது 2000 ரிங்கெட். இப்போ அதில் விலை எவ்வளவு தெரியுமா? 6000. 6000 ஆடங்கொன்னியா. ஸோ 2000 ரிங்கெட்னு அம்மாட்ட சொல்லிட்டேன். அப்போ அம்மா என்ன பண்ணாங்க, சேர்த்து வச்சிருந்த காசுல இந்தா போய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், சார் நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறானே, ஐயோ இவனை எப்படியாவது அதான் இது எப்படியாவது நம்ம சக்ஸஸ் ஆகணுமே அப்படின்ட்டு. கொரோனா டைமில் எல்லாரும் போக முடியாது. இங்கே பர்ஜா டைம் ஸ்கொயர்னு ஒரு இடம் இருக்குது, மாஸ்க்கும் போட்டுக்கிட்டு. அப்போ ஒரு சபதம் எடுத்திருந்தேன் நான், என்னென்னா கொரோனா முடிகிற வரைக்கும் தாடியும் சேவ் பண்ணுறதில்ல, கொண்டையும் வெட்டுறதில்லன்னு. அப்போ தான் அந்த பங்கஜமெண்டிங்கிற ஒரு கேரக்டர் உருவாச்சு. நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும் யாரை பற்றி பேசுகிறேன்னு. அந்த கொண்டை கட்டோட மாஸ்க்கும் போட்டுக்கிட்டு போகிறேன். போனால் அப்போயெல்லாம் வந்து மாலுக்குள்ளே சும்மா போக முடியாது, ஃபோனை ஸ்கேன் பண்ணி அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணி அப்படி தான் உள்ளே போகணும். அப்போ நான் மட்டும் அப்படி உள்ளே போய் அல்டெக் கேமரான்னு ஒரு கடை இருக்குது, அங்கே போய் முத வாழ்க்கையில் எனக்குன்னு எக்ஸ்பென்சிவான ஒரு ஐட்டம், இவரோட புண்ணியத்தில், இவர் தான் இவரோட ஃபர்ஸ்ட் ஃபைனான்சியர், ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர், என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணவர். இன்வெஸ்ட் பண்ணி அந்த கேமராவை வாங்கிட்டு வந்து அந்த கேமராவில் ஃபர்ஸ்ட் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்களா மங்கள் ஃபுட்டேஜ், அதெல்லாம் இல்லாமல் லைட்ஸ் எல்லாம் இல்லை, மேலே இருக்கிற டியூப் லைட்டில் மட்டும் ஒரு vlog எடுத்தோம். என்ன பண்ணோம் அப்படின்னா, அம்மாவோட சம்பள டேட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் சாப்பிட்டு தான் வீடியோ போடுறாங்க, நம்மளும் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு இவங்க வேலைக்கு போயிட்டு வர்ற டைமுக்குள்ள நான் KFCல வந்து ஒரு 100 ரிங்கெட்டுக்கு KFC, அப்புறம் இன்னும் கொஞ்சம் மலே ஃபுட் அப்படின்னு நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்ணி டேபிளில் ஃபுல்லாக பரப்பி மாஸ்டர் பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டேன். டைனிங் டேபிளை கொண்டு போய் அங்கே இழுத்து AC எல்லாம் போட்டு இவங்க வரும்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அம்மாவுக்கு மிஸ்டேக் இப்போ என்னன்னா, என்னத்தை பேசுறது vlogல, ஏன் தம்பி என்னத்தை பேசுறது, அதான் மிஸ்டேக் வந்து நான் பேசல, நான் வரமாட்டேன் அப்படின்னுச்சு. என்ன vlog, சாப்பாடு vlog, வர்றேன் பேசி ஆகணுமா அப்படின்னு நாங்கள் வந்து உட்காந்து செஞ்சது. எனக்கும் பேச தெரியாது, இவங்களுக்கும் பேசி பழக்கம் இல்லை. கேமரா அங்கே இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேமராக்கு முன்னாடி உட்காந்து எடுத்த vlog தான் இது. அப்போ வந்து அந்த கொரோனா ஸ்டார்டிங் பீரியடுங்கிறதுனால நான் அதை சொன்னேன்ல சபதம், அதுக்கு முடி கொஞ்சம் வளர்ந்துருச்சு, தாடி கொஞ்சம் வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ நான் என்ன நினைச்சேன், இவ்வளோ கண்ட்ரைவா இருக்கு தெரியுமா, அந்த ஸ்டைலா பைக்கர்ஸ் ட்ரம் அடிக்கிறவங்களாம் மன்மதன்ல சிம்பு போடுவார்ல அந்த ஹெட் பேண்டு, அதை போட்டு கொண்டே அப்படி இழுத்து விட்டோம்னா சும்மா சிம்பு மாதிரி இருப்பேன்டான்னு இழுத்து விட்டு வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டேன். அப்போ அப்லோடும் பண்ணிட்டேன். இந்த பழைய வீடியோவை போய் பார்ப்போம்னு அன்னைக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு போய் பார்க்குறேன், நம்மளுக்கே வெக்கமா இருக்கு, நானே துப்பிட்டேன் என்னைய பார்த்து. அது என்னவோ தெரியல, அப்பப்போ நமக்கு அது நல்லா இருக்கிறது. அப்போ அந்த காலகட்டத்தில் நல்லா இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது என்னடா இதை உனக்கு வெக்க வரலடா இதை அப்லோட் பண்ணுறதுக்கு. என்ன முடிய மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்களேன், vlogல எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த தம்ப்நெயில காட்டுறேன் பாருங்க. அப்போ AI எல்லாம் இல்லை, ஃபோட்டோஷாப்பில் ஒரு இந்த கீழே இருக்கிறதெல்லாம் வந்து நாங்கள் ஒரிஜினலாக சாப்பிட்ட சாப்பாடோட ஃபோட்டோ தான் எடுத்து இதெல்லாம் இந்த தம்ப்நெயில ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க, ஃபாரின் யூடியூபர்ஸோட தம்ப்நெயில் மாதிரி இருக்கு, அதே மாதிரி பண்ணிருக்கேடா, பரவாயில்லையே உனக்கு கேமரா வாங்கி கொடுத்ததுக்கு ஏதோ யூஸ் இருக்கே அப்படின்னு இதெல்லாம் எடுத்துட்டு போய் அவர் வேலை செய்யற இடத்துல அவர் சக வேலை செய்யறவங்கள்ட்ட எல்லாம் காட்டுறாரு. ஒரு 10 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தாரு. இதான் எங்களோட செகண்ட் தம்ப்நெயில். இதுல என்னன்னா, நாங்க வாங்கினது 10 கோழி, அந்த கோழியவே டூப்ளிகேட் பண்ணி காப்பி பண்ணி எல்லா இடத்துலயும் அடுக்கி வச்சிருக்கேன். இதுல வந்து எல்லா யூடியூபர்ஸும் பண்றாங்களே, நம்மளும் அப்படி பண்ணுவோம்னு கவுண்டர் பண்ணி காமெடி எல்லாம் இடையில சொருவி ஏதோ பண்ணினேன். வந்து பாருங்க, இதோட பேர் வந்து எக்ஸ்ட்ரீம் கிரேசி ஃபுட் ஈட்டிங் குவாரண்டைன் எடிஷன். ஃபாரினர்ஸ் பண்ற மாதிரி நம்மளும் இன்ட்ரோ பண்ணுவோம் அப்படின்னு இந்த கொரோனா சம்பந்தமா ஒரு இன்ட்ரோ பண்ணியிருக்கேன். கன்றாவியா இருக்குங்க. அப்போ பண்ணும்போது ஆஹா அப்படின்னு இருந்தது, இப்போ பார்க்கும்போது வாந்தி வருது. ஆனா எங்களுக்கு அப்ப நல்லா தான் இருந்துச்சு. சென்னை, கோவை, மதுரை, சேலம், கொரோனாவா அதுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் பாருங்க. Chennai Tamil Nadu Chief Minister has announced an intensive lockdown in Chennai and parts of 3 neighboring districts. இப்போ நான் இன்னும் வரல வெற்றி சொல்ல நல்லா தான் இருக்கும். நீ இருக்கு
இதெல்லாம் தனித்தனியாக ஸ்டாக் ஃபுட்டேஜ் எடுத்து சேர்த்தது. ஆனா இப்போ நினைக்கும் போது ஒரு மாதிரியா இருக்கு அந்த கொரோனா டைம். நீங்கள் கேட்கலாம் கொரோனாக்கும் புயலுக்கும் என்னடா சம்மந்தம்னு. கொரோனா ஃபுட்டேஜ் கிடைக்கல. இந்த ஊஞ்சலெல்லாம் எதுக்கு கொரோனாக்கு? நான் படுத்திக்கிட்ட சம்மந்தம். இப்போ ஹீரோ வருவார், வந்தோடனே விசில் அடிக்க என்ன சரியா ரெடியாரு. அவர் பேன் இண்டியா ஹீரோ. ரெடி? இந்த டிஷர்ட்டும் இப்போ எங்கிட்ட இல்லை. நல்லா இருக்கு. Hey guys, இப்போ லாக்டவுன் வந்து வீட்டுக்குள்ள எல்லாரையுமே உட்கார வைக்கணும் எதிர்பார்க்கல. Almost 147 days ஆயிடுச்சு quarantined at home, no job, no entertainment. அம்மா பார்க்குறாங்க. என்ன பார்க்கணுன்னே 7 வருஷத்துக்கு முன்னாடி வடிவாக இருந்த அழகாக இருந்த மாதிரி இருக்கு. இப்போ ஏதோ ஒன்று குறையுதே. அப்பயுமே பாருங்களேன் மூஞ்சி வந்து இந்த ஃப்ளவர் வாஷ் மாதிரி தான் இருக்கு. இதுக்கெல்லாம் மேலே ரொம்ப ஸ்ட்ரெஸ், அதனால நெகட்டிவிட்டி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த லாக்டவுனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் என் ஃபேமிலியோட சேர்ந்து பல பைத்தியக்காரத்தனமான விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதை இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கு அந்த புது கேமரானால. இப்போ பாருங்க பர்ஃபார்மன்ஸ் வருவாங்க 2 பேர். 147 டேஸுக்கு அப்புறம் கவர்மெண்ட் லாக்டவுனை கொஞ்சம் ஈஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் குடும்பமாக சேர்ந்து செஞ்ச முக்கியமான காரியம் சாப்பாடு. நாங்கள் தாறுமாற ஃபுட் ஆர்டர் பண்ணி அதை கொடூரமாக தின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷர்ட். இதெல்லாம் அந்த புது கேமராவில் செஞ்சு எடிட் பண்ணி பார்த்த இன்ட்ரோ. எங்களோட பழைய vlog சேனலோட இன்ட்ரோ தான் இது. இப்போ மாற்றிட்டோம் ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். இந்த சவுண்டை கேட்கும்போது பழைய ஞாபகம் வருது. சரி, நம்ம பழைய பெட்ஷீட்டு மிஸ்டியை பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, மட்டையா பாருங்க. கைஸ், இவர் வந்து அவிஞ்ச ரால் மாதிரி இருப்பார். மிஸ்டியை டக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மந்திரவாதி மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் கொண்ட என்னையோ என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. வடக்கு நண்பர் மாதிரி இருக்கேன் பாருங்க. அதை போட்டோன்னே அதை என்ன பண்ணிருச்சு, பிதுங்கி 2 சைடும் வளைஞ்சிருச்சு. டக்குன்னு பார்த்தா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கேன் மண்டை. ஆனால் இதோட தான் வீடியோ முழுக்க இருந்தேன். அப்போ தெரியல, எனக்கு தான் தெரியல, உங்களுக்குமா தெரியல. பெருசு, நீ ஹீரோ அவ்வளோ பெருசா இருந்துச்சு. அம்மாவுக்கு வந்து முடியெல்லாம் வளர்த்து அதை பிதுக்கி விட்டு எவ்வளோ அழகா ஹீரோ மாதிரி இருக்கான் பாடுறான். 2 பக்கமும் தண்ணி மாதிரி ஊற்றுது அப்படின்னு இவர் இது அழகுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். இன்னொன்று, இதை இப்போ அழகு இல்லைன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறதுக்குள்ள ஆறிடும், நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு. மிஸ்டிக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல, பதறுது. நான் மட்டும்தான் ஒரு அளவுக்கு பேசி பேசி இது பண்ணுவேன். பெரிய மியூசிக் டைரக்டர் கை ஆட்டாம பேச மாட்டாரு. வீடியோ கேமராவை பார்த்தாலே பதறுது. எத்தனை நாளைக்கு ஒரு கோழி சாப்பிட போறீங்க? 3 நாள். எத்தனை நாளைக்கு ஒரு கோழி சாப்பிட போறீங்க? 1 நாள். எத்தனை நாளைக்கு ஒரு கோழி சாப்பிட போறீங்க? இந்த கம்பெனி விலகிரும்டா. சரி வாங்க சாப்பிடுவோம். அது இந்த குட்டி எனக்கு பிடிச்ச நான் எடுக்கிறவள அப்படி ஃபர்ஸ்ட் என்ன சிக்கனா? அப்ப மிஸ்டேக் க்ளவுஸ் போடுங்க. நான் எனக்கு பிடிச்ச வெண்டிக்கா. நான் க்ளவுஸ் கேட்டுட்டு வெயிட் பண்றேன். மிஸ்டேக் அதெல்லாம் கணக்கு இல்ல. மலைய ஃபுட். இங்க நல்லா பாருங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையா. மிஸ்டேக் க்ளவுஸ் கொடுங்க. அது இது வெண்டிக்கான்னு நான் ஒரு பக்கம், அம்மா வந்து இது என்ன வெண்டிக்காயா அப்படின்னு ஒரு பக்கம் குத்துறான். மிஸ்டி வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கையை தூக்க அந்த ஆண்டி அங்கே ஆண்டி இந்த க்ளவுஸை கொஞ்சம் எடுக்கல ஆண்டி அப்படின்னு நல்லா பாருங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஆளுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க. இப்பதான் வீடியோ ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கு. அதுக்குள்ள மட்டும் பேசிட்டு கோழி சரியான எண்ணெய். ஸோ அதுக்காக தான் க்ளவுஸ் போடுறோம். ஒரு கையில் மட்டும் போடுவோம்னா
ஒரு கை இருக்கும் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணி அது அப்ப ஸ்டைல். என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். நான் ரெக்கார்ட் பட்டன் அமுக்கிட்டு வந்து சாப்பிடுறவங்க தான் டீலு. ரெக்கார்ட் பட்டன் அமுக்கிட்டு வந்து பாக்குறேன் ஆல்ரெடி எத்தனையாவது ரவுண்டோ ஏதோ போய் முள்ளு மட்டும் மிச்சம் இருக்கு. அட்லீஸ்ட் இதையாச்சும் மிச்சம் வச்சாங்க. சந்தோஷம். நான் இங்க உட்கார்ந்தா தப்பு. நல்லா இந்த கோஸ் பண்ணி நல்லா இருக்கு. KFC நகட்ஸ் என்னன்னே தெரியல. இது என்னது? பேரு ஏதோ நல்ல பேர் சாப்பிடு. நல்லாவே இருக்க மாட்டேடா. நாட்டமா போனவன். இந்த பின் கோட்டா இப்பதான் கட்டிட்டு இருக்காங்க. அந்த பின்னாடி தெரியுற கொண்டோ வந்து புதுசா பில்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. இந்த சிக்கன் ரைஸ் அடச்சியா சிக்கன் ரைஸ் இல்ல அது. இங்க இருக்க ரைஸ் இது சிக்கனை மட்டும் தூக்கி சிக்கன் ரைஸ் இருக்கு. சிக்கன் ரைஸ் இருக்கு. பாக்குறவங்களே பயப்படுறாங்க. ரைஸ் இது சிக்கன் அப்ப சிக்கன் ரைஸ். இதுதான் நாசி கோரேட். நான் சொல்றேன். சவுண்டும் ஒழுங்கா கேட்காது. இப்படிதான் அது கம்ப்ளீட் இல்லாம இருக்கும். மிஸ்டேக் ஊட்டுவாங்கன்னு வெயிட்டிங். எனக்கு டீட்ட போறேன்னு வாயா. பாயத்தர இத கடிக்கிறதுக்கு ஒரு பல்லு இருக்கா? இல்ல இத தின்னா உன் உடம்புல சதை வைக்கும்னு சொல்லு குடுக்குறேன். ஏன் ஆசைப்படுறீங்க? கேஎஃப்சியோட மேஷ் பொட்டேட்டோவோட என்ன பண்றீங்க? டேய் இந்த காதுல பட்ஸ் குடுக்குறேன்டா போடா. கேஎஃப்சியோட மேஷ் பொட்டேட்டோ பிளஸ் பொட்டேட்டோ வெஜஸ். நல்லா கோழி போயிட்டே கோழியோட சாஸ் நல்லா இருக்கு. என்ன பேசுறது? ஏதாவது பேசுவான். பேசுறதுக்கு நிறைய பேர் அதான் பேசு. பசில மட்டும் போடு. இங்க வைங்க. இந்த சீஸ் சரி மைனஸ் அந்த வண்டிக்கெல்லாம் நான் தான் முடிச்சிருக்கேன். நான் சும்மா எதையோ எடுத்து சாப்பிட்டுட்டு ஆகா எது 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 எனக்கும் கொடு எதுன்னு சொல்றா பதறா. சைனீஸ் சிக்கன் ரைஸ் வருது. சிக்கன் பாத்தியா பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான். டேய் தண்ணி கிண்ணி குடுறா செத்துக்கிட்டு தொலை போற. தண்ணி விட்ட சாப்பாடு கொள்ளாதுங்களே. சாப்பாடு கொள்ளாதா? டேய் கண்ணா சாப்பிடும் போது அங்கெல்லாம் பாக்கணும்டா. பாரு சொன்னா கேக்குறான்னு பாரு மச்சான். நான் இங்க நின்னா கொலகாரனா மாறிடுவேன் மச்சான். டேய் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தூக்கிற பாரு. என்னடா கோழியை கடிச்சிட்டு டேஸ்ட் வருதுன்னு பார்த்தா இவங்க நான் கிளவுஸ் கடிச்சிட்டு இருக்கேன். ஜோக் இல்ல சாப்பிடாத மாதிரி எவ்வளவு ஃபீலிங். மர்க்கா சொல்லு. சாப்பிடாத மாதிரி எவ்வளவு ஃபீலிங். மர்க்கா சொல்லு. சாப்பிடாத மாதிரி எவ்வளவு ஃபீலிங். அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? ஆமா கையால சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சைடுல வச்சிருங்க. பாருங்க கேரளா வந்துடாது. நம்பதடி சிக்கன் ரைஸ் நல்லா இருந்துச்சு. பாருங்க நம்மளோட 2வது vlogலயே இவன் பீ போட்டு தான் பேசியிருக்கான். கொரோனாவது மயிராவதுங்கிறான். அப்போ பாருங்க அப்பவே பீப் ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு கெட்டு போனாருன்னு நினச்சிருக்கேன். இல்லை கேமரா வாங்கின புதுசுல அவன் அப்படி தான் இருந்திருக்கேன். நான் மறந்துட்டேன் பாருங்க. முடியவே இல்லை. ஆனா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சேன்னா இப்ப சாப்பிடணும் போல இருக்கு. 2 பேருக்கு எதுல ஒத்து போதோ இல்லையோ இதுல ஒத்து போகணும்.
இதெல்லாம் இவர் வந்து இந்த பாய் ஹேர் கட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் பெண்ணா இருந்த காலத்துல ஷூட் பண்ணது. வாட்டர் ஃபால் அட்ஜஸ்ட் பண்றாரா? மூணு பேருடைய முடியும் ஒவ்வொரு மாதிரி ஒரு முறை இல்ல, இது வேணும் இது. எனக்கு அந்த சைனீஸ் ஃபுட் இப்பயும் பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி. சிக்கன் ரைஸ் 10 அனாதை குழந்தைங்க சாப்பிட்றத ஒரு ஆள் திங்க சாப்பிட்றானா சண்டை போடுறானே தெரியும். மூஞ்ச பார்த்தா 8 கொலை பண்ண மாதிரி இருக்கான். ஆனால் ட்ரெஸ்ஸை பார்த்தா உப்பு சதியாகிறதுக்கு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆன மாதிரி. அடுத்தது யோசிக்கிறதே தான் தூக்கலாம். மறந்துட்டேன். அந்த காலை தூக்கிட்டு டைலாக் எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு மைண்ட்ல. காலை பார்த்தோன்னே அதான் காலை பார்த்தோன்னே கேமரா வேற ரெக்கார்டில் இருக்க என்ன சொல்லுது மறந்துட்டேன் சார் மன்னிச்சிருங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் சிக்கன் சாப்பிடவே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேஸ் ஆர்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம். ஏன்டா ஆசைப்படுறீங்க? கோழிக்கு அலைகிறாடுங்க. எவ்வளவு மெஸ்ஸியான ஒரு விளாக் பாருங்க. கேமரா இருக்கிறதே நினைவில்லை நம்மளுக்கு போல. அடி நடக்குது. அங்க வச்சுட்டு நான் இதை தூக்குறேன். கண்டென்ட் கொடுக்குறாங்களா? அங்க பார்த்து கண்ணடிக்கிறாரு இப்படி இப்படி எடுத்து பாக்குறேன். பேட்டரி லோ. கேமராவில் பேட்டரி போயிடுச்சு. பேட்டரி லோ ஆகி ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆனது கூட தெரியாது. நாங்கள் கொடூரமாக செஞ்ச அந்த செய்கைக்கு பேர் தான் லாக்டவுன் மீன்ஸ். நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து செஞ்ச பல பைத்தியக்காரத்தனமான வீடியோஸ் இன்னும் நிறைய பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. I'll meet you soon with another crazy video. Bye. அங்கே பாருங்க. Guys, கிட்டத்தட்ட அந்த அந்த கேமராவில் ஒரு இது இருக்குது என்னென்னா 30 மினிட்ஸுக்கு ஒரு வாட்டி ரெக்கார்ட் ஆஃப் ஆயிரும். நாங்கள் அதை ஆன் பண்ணணும். புது கேமரா தெரியாது, அந்த ஃபங்க்ஷன் தெரியாது. அரை மணி நேரத்தில் அது ரெக்கார்ட் ஆஃப் ஆகிருக்கு. நாங்கள் இன்னொரு அரை மணி நேரம் நல்லா சாப்பிட்டு அவுட்ரோவும் செய்யலை, ஒன்றும் செய்யலை. அப்புறம் ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறேன், அரை மணி நேரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த கேமராவில் ½ அன் ஹவருக்கு ஒரு வாட்டி அது ரெக்கார்ட் ஆஃப் ஆகிரும். நம்ம திருப்பி ரெக்கார்ட் பண்ணணும். என்ன பண்ணுறது சரி அப்படின்ட்டு இப்படி பேட்டரி லோவான மாதிரி காட்டிட்டு நான் அவுட்ரோவை நான் பேசினேன். அதுக்கப்புறம் பல vlog நடுவில் பண்ணணும்.